லோக்கி அண்ணாவோட கைதி, விக்ரம், லியோ மாதிரி மூவிஸ்ல கண்டினியூட்டி பார்த்திருப்போம். ஆனா மெக்டானல்ட்ஸ்க்கும் பர்கர் கிங்க்கும் நடந்த பிராண்டிங் வார்ல கண்டினியூட்டி பார்த்திருக்கீங்களா? பர்கர் கிங்கை ட்ரோல் பண்றதுக்கு மெக்டானல்ட்ஸ் ஹைவேல 2 பில் போர்ட்ஸ் வைக்கிறாங்க. எந்த இடத்துல மெக்டானல்ட்ஸோட ஸ்டோர் பக்கத்துலயும் பர்கர் கிங்கோட ஸ்டோர் தூரத்துலயும் இருக்கோ அதை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல அந்த பில் போர்ட்ஸை பிளேஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பில் போர்ட் மெக்டானல்ட்ஸ் போறதுக்கான டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனையும், செகண்ட் பில் போர்ட் பர்கர் கிங் போறதுக்கான டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனையும் காட்டுது. அதுல மெக்டானல்ட்ஸ் போறதுக்கு வெறும் 5 கிலோமீட்டரும் அண்ட் பர்கர் கிங் போறதுக்கு 258 கிலோமீட்டர்ஸும் இருக்கிற மாதிரி காட்டுது. மெக்டானல்ட்ஸ் ட்ரோல் பண்ண நினைச்சது அவங்கள கம்பேர் பண்றப்ப பர்கர் கிங்க்கு ஸ்டோர்ஸ் ரொம்ப கம்மின்றது. அதுக்கு பர்கர் கிங் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அந்த எக்ஸாக்ட் சேம் அட்வர்டைஸ்மெண்ட்டை ரீக்ரியேட் பண்றாங்க. அதுல காட்டின மாதிரியே அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி வந்து மெக்டானல்ட்ஸ்ல ஒரு பையன் ஒரு டால் லாங் காஃபி வாங்குறான். அது ஓகே, ஆனா எதுக்கு? ஏன்னா அவனோட ஃபேவரட் ஸ்டோரான பர்கர் கிங் போகிறதுக்கு இன்னும் 253 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல. அண்ட் இதில் பர்கர் கிங் சொல்ல நினைக்கிறது அவங்க ரெஸ்டாரண்ட்ஸோட ஸ்டோர்ஸ் வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங்ஸ் ரொம்ப ஹையர்.